அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலம் நேரம் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அந்த பேஷண்ட்டை அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸ் வராங்க. அந்த நர்ஸு கொஞ்ச நேரத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு செலுத்துகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பேஷண்ட் துடிதுடிச்சு இறந்து போயிடுறாரு. அந்த நர்ஸுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏகப்பட்ட கொலைகள் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. அந்த கொலைகாரியை பற்றி பார்க்குறது மாதிரி ஒரு பொன்மொழி, அகிம்சை பலவீனமானவர்களின் ஆயுதம் அல்ல, அது வலிமையும் வீரமும் மிக்கவரின் ஆயுதம். சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. அந்த நர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் காலன்ஸ். அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் 1960 பிறந்திருக்காங்க. இவங்க குடும்ப சூழ்நிலையால் ஏகப்பட்ட மனக்கவலை, மன அழுத்தம், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் 1980 செவிலியராக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது நர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். இவங்க நர்ஸாக வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே அந்த மருத்துவமனையோட ஹெட்டு இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த மருத்துவமனைக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லி இந்த விஷயத்தை மூடி மறைச்சிடுறாங்க. இவங்கள ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணுறாங்க இருக்குது. இப்படியே சுமார் ஒரு 16 வருஷமாக 400க்கும் மேற்பட்டவங்களை இந்த மாதிரி ஊசிகள் போட்டு கொண்டிருக்காங்க இந்த நர்ஸ். இந்த கில்லர் நர்ஸ் எப்படி மாட்டுச்சுன்னா 2003 சோமர்செட் மெடிக்கல் சென்டர்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் இது மாணிக்க நிறையா மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதை கவனித்த போலீஸுக்கு ஒரு எவிடன்ஸுமே மாட்டலை. என்னடா ஏதோ நடக்குது, ஆனால் எப்படி யார் பண்ணுறான்னு சொல்லி ஒன்றுமே பிடிபடல போலீஸுக்கு. போலீஸ் நிறைய விசாரணை பண்ணி பார்த்தோம், ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அப்போ தான் கேலனோட கூட வேலை பார்க்குற எமிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எமிட்ட ஒரு மைக்கை கொடுக்குறாங்க. அந்த மைக்கை வச்சுட்டே போய் கேலன்ட்ட எமி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கேலன் வந்து அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை ஃபுல்லாக போலீஸ் ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. கடைசியில் கேலனை போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோடனே அவங்க 2003 2004 இந்த காலகட்டத்தில் நடந்த கொலையை ஃபுல்லாக அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சுமார் ஒரு 40 கொலை நடந்திருக்கு. அந்த 40 கொலையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 40 கொலை. அவங்க சுமார் எத்தனை வருஷம், 16 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அப்போனா 400க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. நீதிமன்றம் அவளுக்கு 11 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நியூ ஜெர்சி சிறையில் தான் இன்னமும் இருந்துகிட்ருக்கு அந்த சீரியல் கில்லர் நர்ஸு. இதை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக தண்டிக்கப்படணும், தப்பை செஞ்சவங்களா இல்லை தப்பு செய்ய உறுதுணையாக இருந்தவங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.